ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கதை எங்கள பத்தி இல்ல, உங்கள பத்தி தான். கதை பேர் என்ன தெரியுமா? யாரு பிச்சைக்காரன். ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா கோயில் வாசல் தான். கோயில் வாசல்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிச்சைக்காரன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. சோ அங்கேயும் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். ஓகேங்களா? சோ உள்ள போன ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கிறவரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள போறாரு. போயிட்டு வரும்போது இந்த பிச்சைக்காரன் வந்து அவரை பார்த்து, ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போவோம், நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு ஐயா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கம்பெனி மேனேஜரு அவரை, அந்த பிச்சைக்காரனை ஏற இறங்க பார்த்துட்டு, யோ உனக்கு கை கால்லாம் நல்லா தானேயா இருக்கு, எங்கேயாவது வேலை செஞ்சு போச்சுக்க வேண்டியது தானே, உன்னை சொல்லி கொடுத்தோம் இல்லையா, உனக்கு பிச்சை போடுறாங்களே அவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த பிச்சைக்காரன் வந்து, யோ உன்னால போட முடியல கம்முன்னு போ, புரியுதா, அடுத்தவங்களை போறவங்களையும் கெடுக்காத, புரியுதா. இந்த மேனேஜர் தலையிலே அடிச்சுக்கிட்டு தான் வண்டி எடுத்துக்கின்னு பைக் ஏறி போறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் சீன். ஓகே. ரெண்டாவது சீன்ல நம்ம மேனேஜரு 2 வீலர்ல போயின்னு இருக்காரு. சிட்டிக்குள்ள போகும்போது ஒரு டேர்னிங் வரும், திரும்பினோடனே டிராபிக் போலீஸ் ஆஸ் யூஷுவல் கரெக்டா டேர்னிங்ல நின்று இருக்காங்க. இவருக்கு அப்பதான் ஐயோன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஹெல்மெட் போடாம வந்துடுறாரு. மனசுல நினைக்கிறாரு, சே இன்னைக்கு டிராபிக்கா இருக்கும், கார்ல போனா சீக்கிரம் போக முடியாது, ஆபீஸ்ல 2 வீலர்ல வந்தா இந்த ஆளுங்கிட்ட வந்து மாட்டிக்கணுமே ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன பண்றது, வண்டியை ஓரம் கட்டு சொன்னாங்க, ஓரம் கட்டாரு. டிராபிக் போலீஸும் வந்து ஒரு 500 ரூபாய் எடுங்க ஐயா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் சார், ஏன்பா சொல்லிதான் தெரியணுமா, ஹெல்மெட் போடல நீ அப்படின்னு. இல்ல சார் என்கிட்ட அவ்வளவு இல்ல சார். பா இந்த பாரு, மேலதிகாரி அங்க இருக்காரு, அங்க போனீங்கன்னா பில்லு போட சொல்லுவாரு, பில்லு போட்டா மினிமம் 1000 ரூபாய் வாங்கிதான் ஆவாங்க, நான் உனக்கு 500 ரூபாய் கேக்குறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு. இல்ல சார் அப்படின்ட்டு இவர் பாக்கெட்ல இருந்து ஒரு 200 ரூபாய் எடுத்து நீட்டுவாரு. இவருக்கு செம கோவம் வந்துடும். டிராபிக் என்ன பிச்சை போடுற, பார் 500 ரூபாய் கொடுக்குதுன்னா கொடு, இல்ல 1000 ரூபாய் வச்சு பில்லு கட்டு போ அப்படின்னு கத்துறாரு. உடனே என்னடா அது அப்படின்ட்டு வேற வழி இல்லாம 500 ரூபாய் இவருக்கு பிச்சை போடல கொடுத்துட்டு போறாரு. நம்ம எப்படி வேணா நினைச்சுக்கலாம் அத. ஓகேவா. மூணாவது சீன்ல நம்ம மேனேஜர் அவர் ஆபீஸ் போய் அவர் ரூம்ல உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே ரிசப்ஷன்ல இருந்து கால் வருது. சார் உங்களை பார்க்க இந்த ஏரியா கவுன்சிலர் 1 மணி நேரமா வெயிட் பண்றாரு சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னு இவர் கேக்குறாரு. இல்ல சார் அது உங்ககிட்ட தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் வேற வழி இல்லாம உள்ள வர சொல்றாரு. அந்த கவுன்சிலரும் உள்ள வந்து வணக்கம் சார் சொல்றாரு. இவரும் பதிலுக்கு வணக்கம் சொல்லி உட்கார சொல்றாரு. கவுன்சிலர் உடனே, நான் தான் இந்த ஏரியா கவுன்சிலர் பரமசிவன், உங்களை இப்பதான் சார் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இவரு, சார் நானும் உங்களை இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சார் சொல்லுங்க சார் என்ன விஷயம்னு இவர் கேக்குறாரு. இல்ல சார் எங்க ஏரியால ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம், தலைவர் வருவாரு அடுத்த வாரம், அதனால உங்களால முடிஞ்ச டொனேஷன் கொடுங்க சார்ன்னு கேக்குறாரு. இவரு, சார் அதெல்லாம் எனக்கு அதிகாரம் இல்லை சார் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா உங்க மேலதிகாரிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. சார் அது ரொம்ப கஷ்டம்னு இவர் சொல்றாரு. சார் நீங்க வந்து இது பாருங்க, உங்க ஃபேக்டரியில இருந்து வெளில விடுற அந்த கழிவு எல்லாம் மக்களை எவ்வளவு பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா, அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தனா நீங்க ஃபேக்டரி இழுத்து மூட வேண்டியதுதான், யோசிச்சு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் வேற வழி இல்லாம அவர் மேலதிகாரிட்ட சொல்லி பணத்தை வாங்கி கொடுத்து அனுப்புறாரு. இதுதான் நம்ம 3வது சீனு. அடுத்தது 4வது சீனுக்கு போலாம். நம்ம மேனேஜர் ஆபீஸ்ல தான் இருக்காரு. மறுபடியும் ரிசப்ஷன்ல இருந்து ஒரு கால். சார் உங்களை பார்க்க ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரு, சரிம்மா உள்ள வர சொல்லு அப்படின்றாரு. கான்ட்ராக்டரும் உள்ள நுழைஞ்சோடனே, சார் நான் தான் சார் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் ஆறுமுகம். இவர் உடனே மேனேஜர், நல்லா தெரியுது சார், வாங்க உட்காருங்க ஆறுமுகம் அப்படின்றாரு. உடனே நம்ம கான்ட்ராக்டர், சார் என்னோட பில்லு ஒண்ணு ரொம்ப நாளா உங்க டேபிள்ல இருக்கு சார், அது கொஞ்சம் பாஸ் பண்ண விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாரு. உடனே நம்ம மேனேஜரு, பில் அமௌண்ட் எவ்வளோயா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம கான்ட்ராக்டர் வந்து, அது சார் அது ஒரு 3 லட்சம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம மேனேஜரு, ஏம்பா இத நீ கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருந்தீங்கன்னா நேரம் பில்லு பாஸ் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு ஆசிரியர் வழியா சிரிச்ச மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம கான்ட்ராக்டர், சார் நான் மத்த கான்ட்ராக்டர் மாதிரி கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும்,
நான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் போடுவேன். ஒர்க்கும் குவாலிட்டியா தான் பண்ணி தரேன். அப்படின்னு நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா சார்? அப்படின்னு கேட்கறாரு. உடனே நம்ப ஆளு மேனேஜரு, "இத பாருய்யா, இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலாம் பாக்கறதில்ல யாரும். வேலை முடிஞ்சா போதும். ஆனா வர வேண்டிய கமிஷன் கண்டிப்பா வந்தா தான் பில் பாஸ் ஆகும். இல்லன்னா நான் அந்த பில்ல கிளியர் பண்ணவே முடியாதுய்யா" அப்படின்றாரு. இவரும் வேற வழி இல்லாம நம்ம கான்ட்ராக்டரு குடுத்துட்டு கமிஷன் கொடுக்க வேண்டியது குடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்ப நம்ம கடைசி சீனுக்கு வந்துட்டோம். இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் ஆறுமுகம் மேனேஜர்கிட்ட கமிஷன் குடுத்துட்டு வெளில வரார்ல. வெளில வந்த உடனே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இவன் இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பதிலா கோயில்ல போய் பிச்சை எடுக்கலான்னு மனசுல புலம்பிக்கிட்டே போறாரு. சோ இதாங்க கத. சோ இந்த கதையில இப்போ நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். உண்மையான பிச்சைக்காரன் யாரு அப்படின்னு. அ சோ அவன் பிச்சைக்காரனாவது அட்லீஸ்ட் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்குறான். மத்தவங்கலாம் நெலைமை எப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க இந்த கத. புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண போறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. ஃபிரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ண போறீங்க. நன்றி, வணக்கம்.